பாத்திரம் இருந்தால் போதும். கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி, நல்ல ப்ளம் கேக் ரொம்ப சூப்பராக ஈஸியாக செய்யலாங்க. இதுக்காக குக்கர், ஓவன், கடாய் அது போல் எதுவுமே தேவையில்லை. எவ்வளோ ஸ்பாஞ்சு போல் சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு அப்படியே இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து நான் 2 ஆரஞ்சு பழம் வந்து நல்லா பெரிய பழமாக எடுத்திருக்கேன். இது போல் விதையை உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேணா, லைட்டாக அரைச்சா போதும். நல்லா ஜூஸ் தனியாக விட்டு வந்துடும். இப்போ வடிகட்டி நல்லா இது போல் வடிகட்டி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஒரு பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறீங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கருப்பு உலர் திராட்சை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வெள்ளை உலர் திராட்சை வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி பார்த்தீங்கன்னா நான் 3 கலருமே சேர்த்துக்கிறேன். ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது இருக்கும். இது கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கிற முந்திரி வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிற பாதாம் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 3 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடணும். 3 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் வந்து 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 250 ml கப்பில் 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து சுகர் வந்து கேரமல் ஆகணுங்க. நல்லா தேன் கலரில் வரணும் பாருங்கள். இது போல் நல்லா தேன் கலர் வந்த உடனே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம கேக்குக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த சுகர் கேரமல் தான். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே சேர்த்துக்கிறோம். 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, சின்னதாக 4 ஏலக்காய். நான் எடுத்துருக்க சர்க்கரையோட அளவு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இது போல் இருக்கணும். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இருக்கும். இது போல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்டாக வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். நம்ம சர்க்கரையில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கோம் பாருங்கள். இந்த ப்ளம் கேக்கு இது சேர்த்து செய்வாங்க. செய்கிறதுனால தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கிறேங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துட்டு முட்டை சேர்த்துக்கிறேன். 2 முட்டை சேர்த்துருக்கேன் நான். முட்டை சேர்த்துட்டு விஸ்கில் நல்லா இது போல் அடித்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த நட்ஸ் எல்லாம். ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சு அந்த நட்ஸை வந்து ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கிறேங்க. இந்த நட்ஸை குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ப்ளம் கேக்கு ரொம்பவே ஈஸி தாங்க. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நீங்களும் ஈஸியாக செய்வீங்க. இப்போ 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். மாவு வந்து நான் சலிச்சு தான் எடுத்திருக்கேன், அதனால் சலிக்கலை. நீங்கள் சலிக்கலைன்னா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் கேரமல் இருக்குது பாருங்கள், அதையும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணணும். மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால ஒரே சைடாக லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கேக்கை வந்து செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் லைட்டாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் சீட் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட பட்டர் சீட் இல்லாதனால நான் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மாவு வந்து இது போல் தூவி கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்தோம்னா எடுக்கும்போது ஈஸியாக ஒட்டாமல் உடையாமல் கேக்கு சூப்பராக வருங்க. அதனால் இதை வந்து செஞ்சுருக்கிறேன் நான். இப்போ மாவை முழுவதும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக வந்து இது போல் டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதில் ஏர் பபிள்ஸ் இருந்தால் விட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். இதில் ஒரு பழைய தோசைக்கல், நம்ம பிரியாணிக்கெல்லாம் தம் போடுற பழைய தோசைக்கல், அதாவது யூஸ் பண்ணாத தோசைக்கல் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தோசைக்கல் மேலே இட்லி பாத்திரம் வச்சு அதுக்குள்ளார ஒரு ஸ்டாண்டு தூக்கி வைக்கிறதுக்கு உள்ளார வளையம் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்குள்ளார இந்த கேக்கை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு வைக்கலாம். உங்கள்கிட்ட இது போல் பழைய தோசைக்கல் இல்லாட்டினா பழைய அலுமினிய தட்டு இருந்தால் நீங்கள் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இட்லி பாத்திரத்தை வச்சு அடுப்பை மீடியமாக வச்சு கூட நீங்கள் கேக்கு வந்து வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டு 3/4 மணி நேரம் வேக வைக்கிறேன். 3/4 மணி நேரம் கழித்து இப்போ திறந்து பார்க்குறேன். 3/4 வாசி வெந்திருக்குதுங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக மேலாக இந்த உலர் திராட்சை, அந்த நட்ஸு, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்துனோம்னா எல்லாம் உள்ளே போயிடும். இப்போ 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் இது போல் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு திரும்பி ஒரு 1/2 மணி நேரம் வேக வைக்கணும். அடுப்பை மீடியமாக தான் வைக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடுறேங்க. இன்னொரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். கேக்கு வந்து இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கணும். ஒரு ஸ்டிக்கு வச்சு குத்தி பாருங்கள். சப்போஸ் வேகலைன்னா
நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு 10 நிமிஷம் கூட வேக வச்சுக்கலாங்க. டைம் கொஞ்சம் எடுக்கும், ஆனால் சூப்பராக கேக்கு உங்களுக்கு வரும். இப்போ எனக்கு சூப்பராக வெந்துருச்சு, ரொம்ப சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ சூடாக இருக்குது. இதை வெளியில் எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஃபேன் காற்றுல கரெக்டாக 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இதை நம்ம வெளியில் எடுக்கும்போது சூடு இல்லாமல் பார்த்து எடுங்க, அப்போ தான் கேக்கு உடையாமல் சூப்பராக வரும். இப்போ 1 மணி நேரம் கழித்து நான் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கேக்கை வந்து நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பரான கேக்கு இட்லி பாத்திரத்திலே செஞ்சுட்டோம் பாருங்கள். நீங்களும் இதே பக்குவத்தில் இந்த கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இந்த கேக்கை வீட்லேயே ஈஸியாக செய்து பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே செய்யுங்க, ரொம்ப சூப்பராக வரும். வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி கேக்கு ரொம்ப சூப்பராக வரும். இதை கடையில் வாங்கினீங்கன்னா 500 ரூபா சொல்லுவாங்க. 1/2 கிலோ அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். இதை வீட்டில் செஞ்சிங்கன்னா வெறும் 150 ரூபா தான் செலவு வரும். 1 கிலோ செஞ்சிங்கன்னா 300 ரூபா செலவு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கேக்கை எப்படி செஞ்சீங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் செய்து பார்க்கட்டும். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.